வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்சி கிளாஸ் 11க்கு சாப்டர் 5ல் இருக்கிற பார்ட் 16 வீடியோ. இதில் சாப்டர் 5 பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இந்த சாப்டரை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷனை பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஒன்று, கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு ஒன்று. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் பொழுது அதாவது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் மேலே சர்ஃபேஸ் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை தருது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு பேர் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் இருக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும். சரி, அப்போ அது கிடைக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் நம்ம என்ன சொன்னோம்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதை நம்ம எப்படி நோட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஃப் எஸ். ஓகே, ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மியூ எஸ் அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம். இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை நம்ம கைனட்டிக் ஃப்ரிக்ஷனா அப்படிங்கிறத மாற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸை இந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஆப்ஜெக்ட் வந்து ஒரு உடன் பிளாங்க்கு ஒரு சர்ஃபேஸ் மேலே இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா அது மேலே ரெஸ்ட் பொசிஷன் இருக்கும்போது அதுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்சரில் இந்த செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதே உடன் பிளாங்க்கு அந்த சர்ஃபேஸ் மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட அதிகமாகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த சர்ஃபேஸ் மேலே ஸ்லிப் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, அந்த சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ சர்ஃபேஸ் மேலே அந்த ஸ்லிப்பாகி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த சர்ஃபேஸு அப்பையும் என்ன பண்ணுது? அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் கைனட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தால் நமக்கு கிடைக்கிறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அதே ஆப்ஜெக்டை நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட தாண்டி நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த ஆப்ஜெக்ட் ஸ்லிப் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு கிடைக்கிறது சர்ஃபேஸ்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கிடைக்கிறது கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்கே அப்படின்னு நோட் பண்ணுவோம் கைனட்டிக் ஃப்ரிக்ஷனை. அதுக்கான கோஎஃபிஷியன்ட் மியூ கே. ஸோ இதை ரெண்டையும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனையும் கைனட்டிக் ஃப்ரிக்ஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு கோஎஃபிஷியன்ட் மியூஎஸோட கோஎஃபிஷியன்ட்டோட அளவு மியூ கேவை விட நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு தான் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ அதிகம். ஓகே, ஸோ கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட கம்பேர் பண்ணும்பொழுது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டு அதையும் இந்த ஃப்ரிக்ஷனோட கம்பேர் பண்ண போகிறோம். நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் வந்து உடன் பிளாங்க் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அதனால அது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னோம். இப்போ அதே உடன் பிளாங்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த பிக்சரில் பாருங்கள், கீழே வந்து ஒரு 6 வீல் ஓகேவா 6 வீல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அது மேலே அந்த உடன் பிளாங்கை வச்சிட்டோம். வச்சு அந்த உடன் பிளாங்க் மூவ் ஆகலை, இப்போ வச்சுருக்கோம் அவ்வளோதான். ஓகேவா, இப்பையும் அந்த உடன் பிளாங்க் என்னவா இருக்கும்? ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு இருந்ததுக்கும் இந்த வீல் மேலே அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு இருந்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு? அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸில் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த பிளாங்கோட ஃபுல் சர்ஃபேஸும் நமக்கு அந்த கீழே உள்ள அந்த ஆப்ஜெக்ட் அதாவது அந்த உடன் பிளாங்கோட ஃபுல் சர்ஃபேஸும் என்ன ஆச்சு? நமக்கு கீழே உள்ள அந்த சர்ஃபேஸ் மேலே ஃபுல்லாக ஆக்ட் ஆச்சு. ஓகே, ஸோ அப்போ அதிகமான அளவு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அந்த உடன் பிளாங்க்கு கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் பண்ணலை, இந்த உடன் பிளாங்கை முழுசாக நம்ம சர்ஃபேஸ் மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலை, ஒரு வீல் மூலமாக நம்ம அது மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த வீலில் ஒவ்வொரு வீலில் எந்த பாயிண்ட் வந்து அந்த சர்ஃபேஸ் மேலே டச் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும்தான் அதுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கிடைக்கும். கிளியர்? சரியா, இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? வீல் மூலமாக அந்த வீல் என்ன ஆகுது? ஒரு பாயிண்ட் தான் நமக்கு வந்து சர்ஃபேஸ் மேலே கான்டாக்ட் ஆகுது. அந்த வீலில் உள்ள அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் கான்டாக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் இருக்குது. ஓகே, இது வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது அதே வீலை நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ண வைக்கிறோம்.
மூவ் பண்ண வச்சா என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த வீல் வந்து இப்போ வந்து ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு பொசிஷனில் இருக்க இந்த வீலை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ண வைக்கிறோம். அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகும், இந்த சர்ஃபேஸ் மேலே இந்த வீல் மூவ் ஆகிட்டே போகுமா? அப்போ வீல் மூவ் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த வீல் வந்து இப்படி ரொட்டேட் ஆகி மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு அந்த சர்ஃபேஸில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும், ஓகே, ஸோ அந்த வீலோட ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த சர்ஃபேஸில் வந்து காண்டாக்ட் ஆகும். ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் தான் காண்டாக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம பிக்சர் போடணும். இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரொட்டேட் ஆகும்போது இல்லை ஒரு பாயிண்ட் தான் சர்ஃபேஸ் மேலே காண்டாக்ட் ஆகும். ஸோ அப்போ ஒவ்வொரு இதுலையும் ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வீலோட ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்ன ஆகுது, அதில் சர்ஃபேஸில் காண்டாக்ட் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ அப்போ அந்த காண்டாக்ட் ஆகிற பாயிண்ட்டு சர்ஃபேஸ் கிட்ட வரும்போது ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ அதுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கிடைக்குது. ஓகே, ஸோ அதே இது வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அந்த வீல் ரொட்டேட் ஆகும் பொழுது அதே பாயிண்டில் நிற்க முடியுமா? இல்லை. அப்போ பாயிண்ட் மாறும். எதோட பாயிண்ட் மாறும்? இந்த வீலோட பாயிண்ட் வந்து இது இந்த பாயிண்ட் நம்ம குடிச்சிருக்கோம் அப்படின்னா இது இப்படி மேலே போகும். ஸோ அடுத்த பாயிண்ட் இங்கே வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த வீலுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று கிடைக்குது. கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்லேருந்து ஒரு பாயிண்ட் மாறுச்சுன்னா நமக்கு அங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தானே கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உடன் பிளாங்க்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருந்தது, நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தது மூலமாக கைனடிக் ஃப்ரிக்ஷனாக மாறுச்சு. அதே உடன் பிளாங்கை நம்ம வீல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது என்ன ஆச்சு, அதுவும் அப்பையும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்லாம் இருந்துச்சு. மறுபடியும் நம்ம என்ன ஆச்சு, அதை நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது அது ரோலிங் ஃப்ரிக்ஷனாக மாறுச்சு. அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷனாக மாறினதுக்கு ரோலிங் ஃப்ரிக்ஷனாக மாறினதுக்கு நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் கான்டாக்ட் பண்ணுறது தான் நமக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ வீலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கான்டாக்ட் தான் சர்ஃபேஸ்க்கும் வீலுக்கும் இருக்கும். அந்த பாயிண்டில் தான் அது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் அது மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுங்கிறது இங்கே ரோலிங் ஃப்ரிக்ஷனாக மாறிடுது. ஏன்னா வீல்ங்கிறது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்போ இல்லை ஒரு சர்க்குலர் ஷேப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அப்போ அது ரோலிங் ஆகும். அதனால் அது என்ன ஆகும், ரோலிங் ஃப்ரிக்ஷனாக மாறிடும். கிளியர்? ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ பாயிண்ட்ஸாக படிக்க போகிறோம். இன் ரோலிங் மோஷன் when a wheel move on the surface the point of contact with the surface is always at rest. அப்போ அந்த ரோலிங்னால நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிறதோ ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்க ஆப்ஜெக்டோ மூவ் ஆகிறது தான் ரோலிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகும் பொழுது அந்த ஆப்ஜெக்டோட ஒரு பாயிண்ட் தான் அந்த சர்ஃபேஸில் காண்டாக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டு காண்டாக்ட் ஆகும் பொழுது ரெஸ்ட்டில் இருக்கும், அட் ரெஸ்ட். ஓகே, ரெஸ்ட்டில் இருக்கும். ரெஸ்ட்டில் இருக்குன்னா என்ன இருக்கும், அப்போ அதுக்கு அந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தானே கிடைக்கும். ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்குள்ள சர்ஃபேஸ் கொடுக்கறது என்ன, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, அட் எவ்ரி இன்ஸ்டன்ட் இது வந்து என்ன நடக்கும், அட் எவ்ரி இன்ஸ்டன்ட் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் தேர் இஸ் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும், அது ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். ரோல் ஆகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் ஒன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த பாடி அண்ட் த பிளேன். அப்போ அந்த பாடிக்கும் பிளேனுக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு பாயிண்ட் கான்டாக்டில் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும் ரோல் ஆகும் பொழுது இல்லையா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் இருக்குன்னா அடுத்தது இந்த பாயிண்ட் வரும், அடுத்தது அந்த வீலில் இந்த பாயிண்ட் இந்த கான்டாக்டுக்கு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்ன ஆகும், அடுத்தடுத்து கான்டாக்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரெஸ்ட்லேருந்து ரோலிங் மூமெண்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்லேருந்து கண்டினியூவாக ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் கான்டாக்ட் பிட்வீன் த பாடி அண்ட் த பிளேன் அண்ட் திஸ் பாயிண்ட் ஹேஸ் நோ மோஷன் ரிலேட்டிவ் டு த பிளேன். அப்போ அந்த பாயிண்ட்டு அந்த இடத்துல எந்த மோஷன்லேயுமே இருக்காது. எதில், சர்ஃபேஸில் கான்டாக்ட் பண்ணும்போது எந்த மோஷன்லேயுமே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் பொசிஷனில் இருந்த ஒரு உடன் பிளாங்கை நம்ம புஷ் பண்ணி கைனடிக் பொசிஷனாக மாற்றணும். அப்போ நம்ம கொடுத்த ஃபோர்ஸுக்கும் அதே ஸ்டாட்டிக் பொசிஷனில் எப்படி வீல் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வீலோட பாயிண்ட் மூலமாக ஸ்டாட்டிக் பொசிஷனில் இருந்த அந்த உடன் பிளாங்கை நம்ம புஷ் பண்ணி கைனடிக் ரோலிங் ஃப்ரிக்ஷனாக மாற்றினதுக்கும் கொடுத்த ஃபோர்ஸோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம கெஸ் பண்ணியே சொல்லிடலாம், ஃபோர்ஸு அதை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கிடைச்ச ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லலாம், எஃப்ஆர்னு சொல்லலாமா? ஏன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன், அதனால் எஃப்ஆர் நம்ம நோட் பண்ணிக்குவோம். அப்போ இதுக்கான கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன சொல்லலாம், மியூ ஆர் நோட் பண்ணிக்கலாமா? சரி, இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்ல, அப்போ மியூஎஸ் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட். அதே ஆப்ஜெக்ட் கைனடிக்காக மாறும்பொழுது மியூகே,
ஸோ மியூஎஸை விட மியூகே கம்மியாக தான் இருக்கும். அதே வந்து நமக்கு என்ன ஆகுது, வீலை ஃபிக்ஸ் பண்ணி ரோலிங் ஃப்ரிக்ஷனாக மாறும்பொழுது என்னவா வருதும் மியூஆர். ஸோ அப்போ மியூஆருங்கும்பொழுது கைனெட்டிக்கை விட இன்னும் கம்மியாயிடும். ஓகே, ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் அளவு கைனெட்டிக்கை விட இன்னும் கம்மியாயிடும். அப்போ ஃபோர்ஸ் நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை விட ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு நம்ம கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தா போதும், இந்த ஆப்ஜெக்ட் ஈஸியாக மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இது நம்ம வீல் கண்டுபிடிச்சதோட யூஸே நமக்கு அதுதான். நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், எல்லா ஆப்ஜெக்டையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கக்கூடியது எது, இந்த வீல், இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ரோலிங் ஆப்ஜெக்ட் தான். ஓகே, கிளியர்? சரி, இப்போ நம்ம அடுத்தது இது ரிலேட்டடாக இன்னும் நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், அப்படி என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு த எலாஸ்டிக் நேச்சர். நம்ம இப்போ சொன்னோம் காண்டாக்ட் பண்ணோம், ஒரு பாயிண்ட் வந்து சர்ஃபேஸ் மேலே காண்டாக்ட் பண்ணோம், இதுதான் கரெக்டான டெஃபினேஷன். ஓகே, ஸோ பட் ஆனால் அப்படி தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, டியூ டு த எலாஸ்டிக் நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் தேர் வில் பி சம் டிஃபார்மேஷன் ஆன் த ஆப்ஜெக்ட் at this point on the wheel or surface. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் நம்ம சொன்ன டெஃபினேஷன் கரெக்டு. என்ன டெஃபினேஷன் சொன்னோம், பாயிண்ட் தான் காண்டாக்ட் பண்ணும் சர்ஃபேஸில், அந்த வீலோட ஒவ்வொரு பாயிண்ட்டும் கண்டினியூவாக காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஆனால் வீலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அது எலாஸ்டிக் நேச்சர் உள்ளது. ஓகே, ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டாக்ட் பண்ணும் பொழுது அது மேலே வச்சிருக்க ஆப்ஜெக்டோட வெயிட்டு இதெல்லாம் பொறுத்து என்னவாகும், காண்டாக்டோட பாயிண்டோட அளவு வந்து அதிகமாகும். இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஒரு பாயிண்ட் காண்டாக்ட் அப்படிங்கிறதே நமக்கு எலாஸ்டிக் டிஃபார்மேஷனால், அந்த எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் நடக்கிறதுனால அந்த எலாஸ்டிக் அதாவது அந்த எலாஸ்டிக் பண்பால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய இது வந்து வீல் வந்து அதிகமான அளவு காண்டாக்ட் ஆகும். இங்கே பாருங்க, இந்த ஷேப் எப்படி இருக்கு பாருங்க, இது நம்ம ஒரு பாயிண்ட்னு சொல்ல முடியுமா, இதை ஒரு பாயிண்ட்ல தான் காண்டாக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்போ வீல் வந்து சர்ஃபேஸில் காண்டாக்ட் ஆகும்பொழுது வீலோட எலாஸ்டிக்னாலேயோ இல்லை சர்ஃபேஸ் ஏதாவது எலாஸ்டிக் ஃப்ரிக்ஷனில் இருக்கிறதுனாலையோ நமக்கு என்ன ஆகும், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள மெட்டீரியலாக இருந்தாலும் நமக்கு அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டாக்ட் பண்ணுற அந்த சர்ஃபேஸோட பாயிண்ட் வந்து இன்னும் அதிகமாகும். பட் ஆனால் டெஃபினேஷன் படி நம்ம ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு என்ன சொல்கிறோம், ஒரு பாயிண்ட் காண்டாக்ட் மட்டும்தான் இருக்குது, அந்த பாயிண்டில் மட்டும்தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை ஃபீல் பண்ணுது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? பட் ஆனால் ஆக்சுவலாக அப்படி இருக்க முடியாது. இயற்கையாக பார்த்தோம் அப்படின்னா அப்படி அமையாது நமக்கு. ஓகே, ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். டியூ டு த எலாஸ்டிக் நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் தேர் வில் பி சம் டிஃபார்மேஷன். அந்த பாயிண்ட் காண்டாக்டில் ஏற்படக்கூடிய சில டிஃபார்மேஷனால, அழுத்தத்தினால, அந்த ப்ரெஷர்னால என்ன ஆகும், ஆன் த ஆப்ஜெக்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆன் த வீல் ஆர் சர்ஃபேஸ். ஸோ அப்போ அந்த வீலுக்கும் அந்த சர்ஃபேஸ்க்குமான அளவு மாறுது. Due to this deformation there will be minimal friction between the wheels and surface. ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஃப்ரிக்ஷன் அங்கே நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ எதுக்கு, சர்ஃபேஸ்க்கும் நமக்கு அந்த வீலுக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஃப்ரிக்ஷன் கிடைக்குது. அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் இட் இஸ் கால்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஸ்டாட்டிக் இருந்துட்டு நமக்கு ரோல் ஆனாலே நமக்கு ரோலிங் ஃப்ரிக்ஷன் கிடைக்கும். இப்போ ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம டெஃபினேஷன் படி நமக்கு கரெக்டு, பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக அது நமக்கு ஒத்து வராது. ஏன்னா எப்படியும் ஒரு பாடி வந்து எலாஸ்டிக் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த ஒரு பாயிண்ட்டை விட அதிகமாகவே நமக்கு அந்த சர்ஃபேஸ் மேலே காண்டாக்ட் ஆகும். ஸோ அப்போ அதிகமாகவே நமக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கிடைக்கும். எந்த அளவுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதிகமாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு ரோலிங் ஃப்ரிக்ஷனாக மாறும் பொழுது அதிகமான அளவு கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நமக்கு ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியர்? சரி, ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் மச் ஸ்மாலர் தென் த கைனடிக் ஃப்ரிக்ஷன். பட் என்னதான் நமக்கு வந்து காண்டாக்ட் சர்ஃபேஸ் அதிகமானாலும் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அளவுக்கு நமக்கு ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானதாக கிடைக்கும். ஓகே, ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் அளவு சர்ஃபேஸ் வந்து அவ்வளோ ஃபுல் சர்ஃபேஸ் நமக்கு வந்து அந்த ஃபுல் பாடி நம்ம அந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கிறது இல்லை இல்லையா? ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரோலிங் ஃப்ரிக்ஷனோட அளவு வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம சொன்னோம் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் விட ரொம்ப கம்மி அப்படின்னு. ஓகே, ஸோ மியூ கே இஸ் கிரேட்டர் தென் மியூ ஆர். ஓகே, கிளியர்? சரி, இதுதான் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் 3 ஃப்ரிக்ஷனோட டைப்பையும் பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவையா இல்லையா, அப்போ எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது,
இந்த ஃப்ரிக்ஷனால் நமக்கு என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் மெத்தட் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நமக்கு ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் நமக்கு ஃப்ரிக்ஷன் வந்து அவசியம்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் இதே ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ அது எங்கெங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஹேஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட். சில நேரங்களில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் எஃபெக்டையும் கொடுக்குது, நெகட்டிவ் எஃபெக்டையும் கொடுக்குது. ஓகே, இன் சம் கேசஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி. சில இடங்களில் கண்டிப்பாக நமக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேவா? ஸோ எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாருங்கள் சார், நம்ம நார்மலாக நம்ம வாக் பண்ணி போகும்பொழுது நமக்கு என்ன ஆகுது, சர்ஃபேஸில் நமக்கு அந்த சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் கிடைக்கிது நம்ம நடக்கும்பொழுது. ஓகேவா? நம்ம ஃபுட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் கிடைச்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து நார்மலாக நடந்து போக முடியும். இதே அந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு வாட்டரோ ஆயிலோ வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு, அதில் நம்ம நடந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நடக்க முடியுமா? நம்ம ஸ்லிப்பாகி என்ன பண்ணிடுவோம், கீழே விழுந்துருவோம். அதுக்கு காரணம் என்ன? சர்ஃபேஸ்க்கும் நம்ம காலுக்கும் நடுவில் என்ன ஆகலை, ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது அங்கே இல்லை. ஸோ ஏதோ ஆயிலோ இல்லை வாட்டரோ அது என்ன ஆகுது, அந்த ஃப்ரிக்ஷனை வந்து கேன்சல் பண்ணிடுது. ஓகே, ஸோ அதான் லூப்ரிகன்ட்ஸ்னு சொல்லுவோம். இது அடுத்தது படிப்போம் பாருங்கள். ஸோ அது வந்து ஃப்ரிக்ஷனை வந்து கேன்சல் பண்ணி, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவோம். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம நடக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகணும், சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு கிடைக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும், அந்த வீல் மூலமாக அந்த சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் கிடைக்குது, அது ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரிக்ஷனை அதே நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது சடனாக நம்ம அந்த காரை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த பிரேக் அப்ளை பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸுக்கும் காருக்கும் நடுவில் சடனாக ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு அந்த நேரத்தில் கார் நமக்கு நிறுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ் எல்லாம் இருக்குது நமக்கு ஃப்ரிக்ஷனால். ஆனால் அதே நேரத்தில் ஃப்ரிக்ஷனால் நமக்கு நெகட்டிவ் எஃபெக்டும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். Relative motion between the different part of the machines produce unwanted heat. இப்போ நம்ம வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிஷின்லேயே என்ன ஆகும், ஸோ ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சர்ஃபேஸை பொறுத்து இன்னொரு சர்ஃபேஸ் வந்து மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த சைக்கிளோட வீல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ அந்த சைக்கிளோட வீல் என்ன ஆகும், நம்ம பெடலிங் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து அது வந்து ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல அது ரோல் ஆகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், பால் பியரிங்னு ஒன்று வச்சுருப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பியரிங் ஒன்று வச்சுருப்போம். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோல் ஆகும் பொழுது இந்த சர்ஃபேஸ் ரெண்டுமே ஓகே, ஸோ வீலில் வந்து ரெண்டு பக்கமும் சர்ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ நடுவில் வீல் சுற்றும் இல்லையா, ஸோ அந்த ரெண்டு இடத்துலையுமே அது என்ன ஆகும், கண்டினியூவாக ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால அது வந்து தேய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் பியரிங் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி அது ரோல் ஆகும் பொழுது வீல்னா என்ன பண்ணும், ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ரோல் ஆகிட்டு இருக்கும்போது கண்டினியூவா ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு ரோல் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன ஆகும், ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் நமக்கு அது தேய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பால் பியரிங்கை நம்ம வைக்கிறோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் சத்தம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு லூப்ரிகண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அது என்ன, கிரீஸ்னு நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்களேன், கிரீஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்படி அப்ளை பண்ணுறது மூலமாக என்ன ஆகும், இன்னும் நம்ம வந்து ஃப்ரிக்ஷனை குறைக்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில நேரங்களில் சில மிஷின்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷனோ இல்லை கைனடிக் ஃப்ரிக்ஷனோ ஒர்க் ஆகிட்டு இருக்கும் பொழுது அந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் அந்த ஃப்ரிக்ஷனால் என்ன ஆகும், அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மிஷினோட எஃபிஷியன்சி குறைஞ்சி போயிடும். ஓகேவா, ஏன்னா பவரில் பாதி பவர் இந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன ஆகும், அதனால் அது ஃபுல் ஒர்க்கிங் கரெக்டாக பண்ண முடியாது இல்லையா, ஸோ அந்த மிஷினால். ஸோ அதனால் என்ன ஆகும், அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சி போயிடும். ஸோ டு ரெடியூஸ் திஸ் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் லூப்ரிகன்ட்ஸ் ஆர் யூஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டான லூப்ரிகன்ட்ஸ் அதில் மிஷின்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி கைனட்டிக் ஃப்ரிக்ஷனை நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆயில் இல்லை அப்படின்னா அந்த மிஷின்ஸ்க்கு நடுவில் உள்ள அந்த கேப்பில் எப்படி நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான இந்த இமேஜ் தான் இது.
அந்த சின்ன சைஸில் அது நடக்கிறது நம்ம கொஞ்சம் பெருசாக காட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே வந்து நீங்கள் வித் ஆயில், அதாவது அந்த நடுவில் வந்து அந்த கேப்பில் லூப்ரிகன்ட் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஆயிலை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், அதோட லூப்ரிகன்ஸால் அது வந்து அந்த ஃப்ரிக்ஷனை கொஞ்சம் குறைக்கும். ஓகே, ஸோ நம்ம 2 வீலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு எதுக்கு ஆயில் போடுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான். ஃப்ரிக்ஷன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், நம்ம வண்டியில் அந்த மிஷின்ஸ் எல்லாம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பால் பியரிங் ப்ரொவைட் அனதர் எஃபெக்டிவ் வே டு ரெடியூஸ் த கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இன் மிஷின்ஸ். இதே மாதிரி தான் பால் பியரிங் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஸோ அதுவும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனட்டிக் ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடாக ஆக்ட் ஆகுது. ஸோ இது நம்ம சைக்கிளில் யூஸ் பண்ணுறது, 2 வீலரில் யூஸ் பண்ணுறது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிஷின்ஸில் யூஸ் பண்ணுறது. மிஷின்ஸில் இந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து இங்கே எதுவுமே அந்த 2 சர்ஃபேஸ் நடுவில் எந்த இதுவுமே இல்லை, லூப்ரிகன்ஸோ இல்லை பால் பியரிங்கும் எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே வந்து அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை ரெடியூஸ் பண்ணுறது தான் இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பால் பியரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ ரொட்டேட் ஆகும் பொழுது அது நடுவில் உள்ள கேப்பில் ஏர் அதில் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற க்ரீஸ் ஏதாவது இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி அப்ளை பண்ணி வச்சுருக்கும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். கிளியர்? சரி, இப்போ நம்ம இதில் பார்த்தது என்னென்ன அப்படின்னு இதில் நம்ம பார்த்துருக்க இந்த லூப்ரிகன்ஸும் இந்த பால் பியரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாத அந்த ஃப்ரிக்ஷனை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இந்த 3 ஃப்ரிக்ஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை 3ஐயும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதனுடைய கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு μs அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட், μr அப்படிங்கிறது ரோலிங் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட், μk அப்படிங்கிறது கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த 3 கோஎஃபிஷியன்ட்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம அது கொடுக்குற ஃபோர்ஸை பொறுத்து கோஎஃபிஷியன்ட், அதே மாதிரி அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து சர்ஃபேஸை பொறுத்து நமக்கு மாறும் இல்லையா? ஸோ இப்போ எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது அதிகமான வேல்யூவாக இருக்கும். அதை μs இஸ் கிரேட்டர் தென் μk, எதை விட μkவை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ μk எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா μk இஸ் கிரேட்டர் தென் μr. μrங்கிறது என்ன, ரோலிங் ஃப்ரிக்ஷனை விட கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து கிரேட்டர் தன்னாக இருக்கும். இந்த சிம்பிள் வந்து முன்னாடி நாம் மாற்றி போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.